ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் குறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் GE8076 ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இன் இன்ஜினியரிங் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா GE8076 ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இன் இன்ஜினியரிங் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எதையுமே ஒமிட் பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக பாருங்க, மேக்ஸிமம் அது கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரெட் கலரில் இருக்க டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் பேலன்ஸ் இருக்க எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ண பாருங்க. ஸோ யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான யோகா அண்ட் மெடிடேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்டெகிரிட்டி இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோரல் அப்படின்னா வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. சர்வீஸ் லேர்னிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒர்க் எத்திக் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஹானஸ்டி இதுவும் பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிலிகன்ஸ் அண்ட் ஹோல்பர்க் தியரி ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் எத்திக்கல் தியரிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மாடல்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ரோல்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோரல் டிலிமஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. தியரிஸ் அபவுட் ரைட் ஆக்ஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோட் ஆஃப் எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் ரெஸ்பான்சிபிள் எக்ஸ்பெரிமெண்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்டேஷன் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சில டைம் உங்களுக்கு கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து 2 மார்க்லையும் கேட்பாங்க, 13 மார்க் அண்ட் 16 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ அதனால ரெண்டுலையுமே கேட்கறதுனால கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து 3rd யூனிட்ல நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐபிஆர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி அசஸ்மெண்ட் ஆஃப் சேஃப்டி அண்ட் ரிஸ்க் இது நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் ரைட்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலெக்டிவ் பார்கெனிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் அண்ட் ரெடியூசிங் ரிஸ்க் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. சேஃப்டி இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிமினேஷன் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப்பன்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஜினியர்ஸ் ஆஸ் எக்ஸ்பர்ட் விட்னஸ் அண்ட் அட்வைசர்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோரல் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சு ஒரு ஹாஃப்ல இருக்க டாபிக்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிருங்க. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.